அதான் அந்த இடத்துக்குள்ளே வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக தனிப்பட்ட முறையில் இது ஒரு வீடு. ஒரு தனியாக ஒருத்தவங்க தன்னுடைய ட்ரீமை தன்னுடைய கனவை நினைவாக்கி ஒரு வீடு கட்டி ஒரு ஃபேமிலியாக அவங்க ஒரு வெசன்லேருந்து இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க இடம். இந்த இடத்துக்குள்ளே நம்மளை மாதிரி ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய உழைப்பில் இது நிகழுது. அதோடைய தேடுதல், அதோடைய உண்மை தத்துவத்துக்குள்ள நாங்கள்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அதை பற்றி டீட்டெயிலாக பேசணுன்ட்டு இருக்கேன். அதுதான் பேச போகிறேன் இன்றைக்கி இதில் இருக்கிறத. இப்போ நாங்கள் இங்கே வர்றதுக்கு அந்த வாய்ப்பு வந்து இறைவனால் வழங்கப்படுது. இப்போ இறைவன் வந்து நாமளே ஒரு வீட்டில் உறவினராக இருந்தால் என்ன மன கஷ்டம் இருந்தாலும் அதை உள்ளே வச்சுக்கிட்டு சும்மா போய் ஒரு அப்பாவுக்காக அம்மாவுக்காக உறவுக்காக போய் நின்றுட்டு வந்துடுவோம். இப்போ நிறைய பேருடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியாரை சில பேருக்கு பிடிக்காது, ஆனால் கணவர்னால போய் நின்றுருவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கணவருடைய பிறந்த அக்கா தங்கச்சிங்களோடையும் சில உறவுகள், சில கருத்து வேறுபாடுகள் சில நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கணவருக்காகனே போய் அங்கே நிற்பாங்க. அதே மாதிரி மனைவியை சுத்தமாக அண்ணனுடைய ஒய்ஃபோ தம்பியோட ஒய்ஃபோ பிடிக்காது. யாருக்கு? உங்கள் கணவருடைய பிறந்தவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, என் அண்ணன் தம்பி அவங்க முகம் கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க போய் நிற்பாங்க. இப்போ தனித்தனியாக கேட்டிங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு தேவையான கதைகளை அவங்க சொல்லுவாங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலில் இருக்கும். அது தனிப்பட்ட முறையில் அவங்க எதிர்பார்க்குற ஒரு ஸ்டேட்மெண்ட். அது எனக்கு ஏற்ற மாதிரி இப்படி இல்லை, எனக்கு ஏற்ற மாதிரி இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒவ்வொருத்தட்டும் தனிப்பட்ட மனிதனாக எல்லாத்துக்கும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. எல்லாத்துக்கும் எல்லாத்து மாதிரியும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு கதாபாத்திரம் இருக்கிறேன், என் பேர் லேடிஸ்னே வச்சுங்க, நான் சுமதினா சுமதிக்கு ஏற்ற மாதிரியே பக்கத்தில் இருக்கிற செல்வியும் இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. செல்வி செல்வியாக தான் இருக்கணும், சுமதி சுமதியாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது சரி. அப்படி இல்லைன்னுச்சிங்களா அது சரியாக இருக்காது. அப்போ இப்போ சரியாக இருக்கிற கேரக்டருங்களோட அவங்க தேர்ந்தெடுத்து நட்பாக இருக்காங்க, சரியாக இல்லாதவங்களோட இல்லை. இப்போ இறைவன் சரியாக இருக்கிறவனை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டு சரியாக இல்லாதவனை விட்டுட்டா அந்த உலகம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா இந்த உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 10 விழுக்காடு தான் சரியாக இருக்கிறவன், 99 விழுக்காடு சரியில்லாதவங்க தான். அப்போ இவங்க சரியில்லாதவங்களெல்லாம் நம்ம கண்ணை முடிக்குவோம், சரி இருக்கிறவங்க வரும்போது மட்டும் கண்ணை திறந்துட்டு உட்காந்துருப்போம்னா இருக்க முடியும்? அப்படி இல்லை. அதனால அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை மனிதர்கள் என்று மாற நினைக்கிறாங்களோ அப்போ என்னன்னா மாற்றம் நடக்காது, அவங்க வாழ்க்கையில தொய்வு இருக்காது. அந்த துரோகம், பழி வாங்குதல் அப்படிலாம் இருக்கிறாங்கன்னு அந்த மாதிரி சொல்லாடல்கள்லாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லாமல் போயிடும். தவிர்த்துட்டு போயிடலாம். நீங்க எப்பெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் கீழே விழுந்துருவீங்கன்னு எதிர்ப்போம். எதிர்பார்க்காத ஒரு சூழல் எது நடந்தாலும் அது இறைவனா இருந்தா கூட அது அதிசயமாகவும் அது அபூர்வமாகவும் இருக்கும். எதிர்பார்த்து நிகழ்ற எல்லாமே வந்து நமக்கு ஒரு அதிர்ச்சியும் கொடுக்குது, ஆனந்தத்தையும் கொடுக்குது. அதே நேரத்தில் அது நடக்காத போது நமக்கு ஒரு பெரிய துக்கத்தையும் துயரத்தையும் கொடுத்துட்டு போயிடும். அதான் எப்பொழுதுமே நீங்கள் பலவர நண்பர்கள் கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு தயவு செய்து தீர்மானிக்காதீங்க. அப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. இது ஏன் நமக்கு ஏற்ற மாதிரி நிகழ்கிறது? இது வந்து இயற்கையால் நிகழ்கிறதா இல்லை கிரியேட் பண்ணுறாங்களா? அப்படி இருக்கக்கூடாது. அப்படி நடக்கவும் நடக்காது. அது ஒரிஜினாலிட்டி இல்லை. அதனால தான் தன்னை மாதிரியே தன் கணவர் இருக்க மாட்டார். அது ஒரு சூழலில் தான் அந்த மாறுவான். அது அப்படி இருக்க வேண்டிய அவசியம் அது இல்லை. அது எப்போ மாறும்னா அதுதான் சொன்னது, அது அந்த ஒரு சோலாக இருந்தால் மட்டும்தான் அது நிகழும், இல்லைன்னா அது நிகழாது. இப்போ நார்மலாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தியானம் பண்ணுற அத்தனை பேத்துக்குள்ளேயும் ஒரு அலைவரிசையாக ஒரு சக்தி வரும். எப்படி நம்ம செல்ஃபோனில் டிவியில் இருக்கிற ரேடியேஷனில் இருக்கோ அதே மாதிரி ஒரு அலைவரிசையில் ஒரு சக்தி வரும்போது அவனுக்கு என்ன பண்ணுன்னா ஸ்பிரிச்சுவலாக தூண்டுதலை ஏற்படுத்தும். அவனுடைய ஜீவசமாதிக்கோ அவன் வீட்டில் இருக்கிற பூஜையே ரெகுலர் பூஜையே மாறி போகும். அவன் இறைவனை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பான். அப்போ அவனுக்குள்ள ஒரு மௌனம், அவனுக்குள்ள ஒரு செயல் நிகழும். அப்போ அவன் அது சம்பந்தமாக தேடுவான், படிப்பான், தேடுவான், மலைகள் பார்ப்பான், காடுகள் போகணும்னு நினைப்பான், ஒரு ட்ரெக்கிங் போகணும்னு நினைப்பான். இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் அவனுக்குள்ள கிரியேட் ஆகும். அப்போ அந்த அலைவரிசைகள் தீவிரப்படுத்த இல்லை வந்த அலைவரிசைகள் ரொம்ப நாள் தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் போது அவன் மேலும் மேலும் அந்த ஆன்மீகத்தில் ஒரு பெரிய பிரயாணத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோட சுற்றி அந்த மாதிரி ட்ராக்ல இருக்கிறவங்களே உருவாவாங்க. அந்த சூழல்களில் பேச தொடங்குவாங்க, அவங்களோட பயணங்கள் இருக்கும்.
அப்ப ஒரு இடத்துக்குள்ள என்ன இருக்கும்னா வாழ்க்கை, கணவன், மனைவி, குடும்பம், தொழில் எல்லாம் போகும். ஆனா அதுக்குள்ள அவங்க இந்த இறை தேடுதலை வச்சிருப்பாங்க. அப்ப அங்க என்னன்னா அந்த அலைவரிசை கொஞ்சம் வந்ததுனால இந்த வாழ்க்கை இருந்தாலும் அந்த அலைவரிசையோட தேடுதல்ல இதுக்குள்ளே அவங்க ஒரு வேலை பண்ணுவாங்க. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள எத்தனை அறைகள் இருந்தாலும் ஒரு சின்ன அறையை பூஜை அறைன்னு வச்சு தெய்வீக செயலை மட்டும் அந்த அறைக்குள்ள பயன்படுத்தணும்னு வச்சிருக்கிறோம்ல, அந்த மாதிரி தெய்வீக செயல் என்பது நமக்குள்ள இருக்கிற அந்த அலைவரிசை. அப்ப முழு செயல்பாடுகள்ல பாதி நேரம் எப்படி போகுதுன்னா மனம். அப்ப மனித செயலுக்குள்ள நம்ம ஒரு இல்லறத்தரசியா இருக்கிற கணவன், குழந்தைங்க வாழ்க்கைக்குள்ள நம்ம கனெக்ட் ஆக வேண்டியது. இப்ப அலைவரிசையும் அந்த மனித தன்மையும் ரெண்டும் சேரப்பட்டவங்க ஒரு டைப்பா செயல்படுறாங்க. அந்த அலைவரிசையிலே தீவிரமா செயல்படுறவங்களும் இருக்கிறாங்க, அதுலேயே மனமும் தீவிரமா செயல்படுறவங்களா இருக்கிறாங்க. 50% இறைவனை தேடியும் 50% குடும்பத்தை தேடியும் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்குள்ள என்னன்னா இறை தத்துவங்கள் பேசுவாங்க, இறை சம்பந்தமா எழுதுவாங்க. ஆனா மனித செயலும் அதுல கலக்கப்படும், மனித வடிவமும் அங்கே கலக்கப்படும். அப்ப மனிதர்களுடைய தன்மைகள், மனிதர் வடிவம் தன்னை அறியாம தனக்குள்ள இருக்கின்ற அந்த பதிவேற்றமும் அதுக்குள்ள சேர்ந்து வந்துடும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ரைட்டிங்கா ஒரு புத்தகம் எழுதணும்னா யாரோ ஒரு புத்தகம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அந்த புத்தகத்தோட பாதிப்புல இவங்க ஒரு புத்தகத்தை உருவாக்க பார்க்குவாங்க. அப்ப அவங்க கேட்டது படிச்சது எல்லாத்தையும் அதை வேற ஒரு மாடிஃபிகேஷன்ல ஒரு புத்தகத்தை உருவாக்குவாங்க. அந்த மாதிரி எல்லாம் உருவாக்கப்படும். ஆனா ஒரு ஞானிங்கிறவன் எப்படின்னா மனிதனாக பிறக்கப்பட்டவன் அலைவரிசை வந்து பல நாள் போராடி அவன் என்ன பண்ணுவான்னா அவனை வெளியில விட மாட்டார் இறைவன். அவனை என்ன பண்ணுவார்னா அவனை பாதுகாத்து அந்த அலைவரிசையை முழுசா கண்டினியூ பண்ணுவார். இப்போ என் காலுக்கு கீழே ஒரு பாத்திரம், இந்த பாத்திரத்தை வச்சாச்சு. அந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு அலைவரிசை, அதுதான் அலைவரிசை. அந்த பாத்திரத்தை தண்ணி நிரம்பி வழியும். இப்போ எனக்கு கொஞ்சம் அலைவரிசை வந்துருச்சு. இப்போ நான் சதுரகிரி போவேன், வெள்ளையங்கிரி போவேன், மலைக்கெல்லாம் போவேன், தேடுவேன். அடுத்த பாத்திரம் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் அலைவரிசையை போட்டு அந்த தண்ணியை நிரப்புவாங்க. இப்படி எனக்கு தலை வரைக்கும் பாத்திரத்தை வைக்கணும். அப்போ ஒவ்வொரு பாத்திரமாக நிரம்பும் போது ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயா அந்த பாத்திரங்கள் நிரம்பி நிரம்பி தண்ணி வழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ உடலில் பலாயிரம் நரம்புகளில் ஒவ்வொரு நரம்பாக விழிக்க தொடங்கும். அப்போ ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸை அது ஏற்படுத்தும், ஒவ்வொரு விதமான அனுபவங்களை ஏற்படுத்தும். ஒரு காலகட்டம் 3 மாதம் கனவுகளாக வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு 3 மாதம் வந்து ஒரு யாரோ ஒரு உருவங்களாக வந்து நம்மளோட நின்று அருகாமையில் பேசுகிற மாதிரி ஒரு சூழல்கள்லாம் கிரியேட்டு கிடையாது. இது வந்து அந்த நிகழ்வுகளை அவர்கள் சந்திக்கப்பட்டாகணும். இது யாரோ பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதோ கிரியேட் பண்ணுற, நீ ஒரு இமேஜினேஷனில் நீ ஒரு ட்ரீம் உலகத்துக்கு போயிட்ட, நீ ஒரு கதை சொல்கிற அப்படிம்பாங்க. இது ட்ரீம் உலகம் கிடையாது. இது நிஜமாக இந்த மாதிரி பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு நிகழும். அப்போ ஒரு உருவமாகவே நம்ம கோயில்களில் பார்க்குற பார்வதி சிலையோ சிவனுடைய சிலையோ உருவமாகவே நேரடியாக நம்மக்கிடம் சில காட்சிகள் கொடுக்குற மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்கிறத நம்மளால் உறுதியாக பார்க்க முடியும். இதில் எந்த இமேஜினேஷனும் இல்லைங்கிறத அணித்தனமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பாத்திரங்கள் ஒவ்வொன்றாக நிரம்பி போகும்போது நீங்கள் அந்த பாத்திரங்களை சக்கரங்கள்னு வைத்துக்கலாம், அந்த பாத்திரங்களை நரம்பு மண்டலங்கள்னு வைத்துக்கலாம், அந்த பாத்திரங்களை ஒரு நல்ல தன்மைன்னு வைத்துக்கலாம், நல்ல ஒரு இறை ஆற்றல்னு வச்சுக்கலாம். அந்த பாத்திரங்கள் ஒன்றொன்றா நிரம்பி தலை வரைக்கும் மேலே வந்துருச்சுன்னா அங்கே என்ன ஆகும்னா மனம், இந்த கருங்குலை, இந்த பிளாக் ஹோல்னு சொல்றது, இதெல்லாம் மொத்தமாக சுத்தமாக வேற இருக்கப்பட்டோம். அப்போ அங்கே என்ன ஆயிருன்னா மனித சூலம் உடல் இருக்கும், அவன் இறை தோற்றமாக மாறி போயிடுவான். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மனிதன் வேறு கடவுள் வேறு. கண்டிப்பா மனிதன் வேறு கடவுள் வேறு. கடவுள் மனிதனாக பிறப்பது ரொம்ப அரிது. ஆனால் கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் மனிதனை தான் தேர்ந்தெடுக்கிறார். மனிதன் உடலுக்குள்ளே கடவுள் வசிக்கிறார். அப்ப அந்த மனிதனுக்கு என்ன அந்தஸ்தை கொடுக்கிறாருன்னா கடவுள் அந்தஸ்தை கொடுக்கிறார். அப்ப முழுசா ஒருத்தனுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா அவன் அந்த மனமற்ற நிலைக்கு போயிட்டான்னா அங்க என்ன ஆயிடுது, அவன் தாய் தந்தை உறவு எல்லாத்தையுமே சந்நியாசத்துல வந்து என்னன்னா எல்லாத்தையும் பற்ற இருக்கணும்பாங்க, அந்த செயல் வடிவத்தை கொடுப்பாங்க. ஆனா இந்த உண்மையான தியானத்துக்குள்ள என்னன்னா கட்டுப்பாட்டுக்குள்ள வேத மந்திரத்தை வச்சு ஒரு செயல் செஞ்சு ஒரு அறைக்குள்ள ஒரு உடை கொடுத்து ஒரு உணவு கொடுத்து பழக்க வழக்கங்கள்ல இத்தனை மணிக்கு எந்திரிச்சு அவனை உருவாக்குறதுக்கு ஒரு வேலை பண்ணுவாங்கல்ல, இது இந்த மாதிரி இல்லாம தியானத்திலேயே ஒருத்தனுக்கு நரம்பு மண்டலங்கள் எல்லாம் மாறினா அவனே இயல்பாக மாறி போயிடும். அங்க கட்டுப்பாடுன்னு வந்தா இறைவன் என்ன பண்ணுவார்னா காத்திருப்பாரு.
இந்த இடம் மாறப்படலை, அப்ப நான் வந்து வசிக்க முடியாது. அப்ப நான் வந்து போறது வேற, நான் நிலையாக உன் உடலுக்குள்ளே குடியிருக்கணும்னா உன்னுடைய நரம்பு மண்டலங்கள் அனைத்தும் மாறி உன் தன்மைகள் அனைத்தும் மாறி இருக்கணும். அப்ப மாறும்போது தான் நான் வந்து வேலை செய்ய முடியும். அப்ப உடல் முழுக்க இந்த செயல் நடந்ததுக்கு அப்புறம் அங்க மனிதன் என்ற ஒரு செயல் இல்லை. நம்மளோட பிறந்த சகோதரன் தான், நம்மளோட இருந்தவன் தான், அவன் அங்கு மனிதனாக இல்லை. அப்ப அந்த காலகட்டத்துல ஒரு இறை அவதாரம், ஒரு சக்தி என்ன பண்ணுதுன்னா அந்த உடல் முழுக்க வாகித்து அது தன்னுடைய பணியை தொடங்குது. அப்ப அங்க அவர் என்ன ஆயிட்டாருன்னா அவர் கடவுளாக மாறி போனார். அங்க மனிதனுக்கு எந்த ரோலும் இல்லை. இதுதான் 2 பேட்டர்ன்ல இந்தியாவில் நடக்குது. ஒரு விஷயத்துல மனிதன் பாதியாகவும் இறை பாதியாகவும் செயல்படுறாங்க. முழுக்க ஞானிகள் மனித உடல்ல இறை தோற்றமா செயல்படுறாங்க. அப்ப இறைவன் அவதரிக்கிறது எல்லாமே ஒரு கருவுல உருவாகும் போதே ஒரு உடலை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த உடலுக்குள்ள நம்ம வசிக்க போறோம். அப்ப இதுக்குள்ள இருந்து என்னன்னா, நாம இறைவனை கிரியேட் பண்ண முடியாது. நாம ஜவுளி கடை மாதிரியோ இல்லை நம்ம கம்பெனி மாதிரியோ இறைவன் எல்லாம் லான்ச் பண்ண முடியாது. அப்படியான ஒரு செயல் வடிவத்துல எல்லாம் இறங்கிட முடியாது. அப்ப இறைவன் என்பது ஒரு அவதாரம் என்பது அவரு தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி இன்னாருடைய தாய் தந்தை வயிற்றுல ஒரு கரு உருவாகும். அந்த கரு உருவாகி அந்த குழந்தை வளரும். அது பல நாள் மாயையில பல விஷயத்துல அது மனித செயல்ல இருக்கும். அதுக்குள்ள வெளியில இருந்து ஒரு விஷயம் வழிநடத்தல் இருக்கும். ஒரு இடத்துல அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்பார்க் வரும். அது தியானமோ இறைவனை தேடுறதோ ஒரு இடத்துல போகும். அப்ப அதுக்கு ஒரு அலைவரிசை கிடைக்கும். அப்ப அந்த குழந்தை என்ன நினைக்கும், இயல்பாகவே இப்போ நீங்களே யாரோ ஒருத்தர் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன நினைக்கும், இயல்பாகவே ஒரு நல்ல தன்மை தியானம் பண்ண எனக்கு வருது. அப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. அப்போ ஒரு நல்ல அலைவரிசை வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடந்துருச்சுன்னா இது ஆல்ரெடி இறைவனால தீர்மானிக்கப்பட்டது. இப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நீ தீர்மானிச்சு கடுமையான நீ தவத்தை பண்ணி இப்படி ஆயிட்ட அப்படிங்கிறது இல்லை. அப்ப அந்த செயலை பாதுகாத்து ஒரு ஞானி என்ன பண்றாருன்னா இது உருவாகணும்னு வச்சுட்டு அப்ப அவர் என்ன செய்யறாரு, அவர் சோலை கொண்டு போய் உங்க சோலோட அட்டாச் பண்றாரு. அப்ப மனித செயல்ல இருக்கிறத வெளியில எடுத்துட்டு அவர் சோலை கொண்டு அட்டாச் பண்ணாதான் வேலை செய்ய முடியும். அப்ப இறை தோற்றங்கிறது என்னன்னா அவர் ஒரிஜினல் சோலோட அப்படியே போக முடியாது. அப்ப போகணும்னா அது மாறணும். அப்ப அது மாறணும்னா பல தவங்கள் உடல் வந்து தாங்கணும், உடல் வந்து தன்மைக்கு மாறணும். அதுக்கு அவர் பல்வேறுபட்ட விஷயங்களை அந்த உடலை வந்து பக்குவப்படுத்தி வழி நடத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி அந்த நல்ல நாள்ல திதியில நட்சத்திரத்துல அவருடைய தன்மை உள்ள இறங்கப்படும். அதற்கு முன்னாடி அவர் பல வடிவத்துக்குள்ள வந்து போவார். அப்ப அந்த நரம்பு மண்டலங்கள் அவருடைய உடல் தன்மையெல்லாம் எப்படி தாங்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு ராக்கெட்டை எப்படி நம்ம ஒரு ஆராய்ச்சிக்கு இருக்கிறோமோ அந்த மாதிரி செயல் தான். இப்போ நம்ம சில இடங்கள்ல தியானத்தில் போய் உட்காரும்போது ஓவர் பரவசமாயிடும். இப்போ ராமகிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா காளியை அவர் எப்போ சந்திச்சிட்டாரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருப்பார். இப்படி நிமிர்ந்த மணிக்கு இந்த கண்ணு ரெண்டும் கொஞ்சம் அப்படி சுருங்கிக்கிட்டு அந்த ஒரு நடுக்கத்தில் இருந்தால் ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அப்படியே தான் பல ஆண்டுகள் இருந்தார். இயல்பாகவே இருக்க மாட்டார். இப்படி வச்சுக்கிட்டு தான் நடப்பார். இப்படியே நடப்பார். இந்த 2 ஷோல்டரும் ஒடுக்கத்தில் இப்படி தான் இருப்பார். ஏன்னா அவரு முக்காவாசி டைம் பரவசத்திலே இருந்தார். ஏன்னா அவருடைய உடலுக்கு அந்த உடலுடைய தன்மைக்கு அதிகமாக ஆற்றல் இருந்துச்சு. அது வந்து அந்த உடல் வந்து தாங்க முடியல. அந்த தன்மையை வந்து அந்த உடல் வந்து தாங்க முடியாதனால ரொம்ப அவசரப்பட்டு அதுக்குள்ள ஒரு வேலைகள் தான் அதுக்குள்ள அது நிகழ்ந்துச்சு. அப்ப அவருடைய செயல் வந்து அந்த வடிவத்துக்குள்ள அந்த செயல் இருந்துச்சு. அப்ப ராமகிருஷ்ணருக்குள்ளேயும் ஒரு மனிதன் கடவுள் ஆனான் தான் இருக்கு. அப்ப கடவுள் ஆனான்னா அந்த சூலத்தை கடவுள் வந்து தயார் பண்ணி அது வந்து உள்ள போய் அது ஆட்சி செஞ்சிச்சு. அது இந்த உலகத்துக்கு என்ன பணி செய்ய வேண்டுமோ அது வந்து பணி செஞ்சிச்சு. அது வந்து கொடுத்துச்சு. அவர் கொடுத்த புத்தகங்கள், அவர் கொடுத்த போதனைகள், அவர் கொடுத்த பள்ளிக்கூடங்கள், அவர் கொடுத்த விவேகானந்தர் எல்லாமே அவர் வடிவத்திலிருந்து ஒரு இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஒரு மனிதனே திடீர்னு கடவுள் ஆகிறது எல்லாம் இல்லை. கடவுள் தான் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து மனிதனுக்குள்ளே அவரே வந்து முழுசாக இறங்கி அவரே வாழ்றாருங்கிறது தான் அதோடைய உண்மை தத்துவம். இப்போ நமக்குள்ள இந்த குழப்பம் கடவுளை ஆகாம
20% 25% அலைவரிசையை வச்சுக்கிட்டு சாமியாராகவோ இல்லை வெவ்வேறு அலைவரிசையில் இருக்கிறவங்கனால எல்லாத்தையும் ஒன்றா அந்த ஞானிகளையும் ஒப்பிட்டு ஒரு வேலை நடந்தது. அதனால ரொம்ப கஷ்டத்தையும் ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் எதிர்கொள்ள முடியாமல் ஒரு சூழல் உருவாகி அந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் இது இந்த வடிவத்தை பார்த்துக்கணும். இதை எதுக்கு சொல்கிறோம்னா, நீங்கள் அந்த வடிவத்துக்கு போகணும்னு சொல்லலை. இதோடைய ரோடுனா அந்த ரோட்டோடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ரோட்டில் நம்ம பயணிக்க போகிறோம்னா அந்த ரோடுனா என்ன அப்படிங்கிறது தான். ரோட்டில் இருக்கிற மேப்பு நமக்கு தெரிஞ்சு தான் போகிறோம். அந்த ரோட்டில் எப்படி போகணும், ஒரு இயல்பாக ஒரு டிரைவர்னா அந்த ரோடை தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் 4 பேர் சேஃப்டியாக உட்காந்துக்கலாம். ஏன்னா அவருக்கு அந்த அத்துப்படி சின்ன சின்ன குழிகள் கூட அவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் தியானங்கிறது. அந்த ரோடை நன்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே பயணிச்சாதான் அந்த தியானத்தோடு நம்ம கலக்க முடியும். இல்லைன்னா அது ஏனாதோனான்னு ஒரு வேலையாக போயிடும். அதை நம்ம திருப்தியாக அதை பார்க்கவோ அதை அனுபவிக்கவோ முடியாது. அதுக்குள்ளே ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகிடும். ஏன்னா நீங்கள் 40 பேர் 30 பேர் சேர்ந்து தியானம் பண்ணுவீங்க. 40 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி புயல் அடித்து அனுபவம் வராது. ஒரு 2 பேருக்கு வெவ்வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பாக்கி எல்லாத்துக்கும் ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கும். அப்போ இவங்க ஏதோ உயர்ந்துட்டாங்க, நம்ம ஏன் உயரலன்னு போய் கண்ணாடிக்கிட்ட முட்டிக்கக்கூடாது. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதுதான் நம்ம சொல்கிறது. அப்போ நீங்கள் அங்கே என்ன ஆவீங்கன்னா, உங்களுக்கு வரலங்கிறதோட டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க. அதை காட்ட மாட்டீங்க, அங்கே விவாதம் பண்ண மாட்டீங்க, அந்த நண்பர்கிட்டையும் காட்டிக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிக்குவீங்க. என்ன நம்ம ஏதோ ஃபால்ட் பண்ணிட்டோமா, இல்லை ஏதாவது ஒன்று இருக்கா. அப்போ அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரி நமக்கு வரணும்னு ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி நமக்கு நடக்கணும், இந்த மாதிரி இவங்க ஒன்று பார்த்தாங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்க்கணும்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்னன்னா, அதை தாண்டி கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வர இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இதுதான் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிக்குவீங்க. அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 100கணக்கான பேர் அம்பாள்களை பார்த்துருக்குறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஆதிசங்கரர் அம்பாளை பார்த்தவர், நான் அம்பாளை பார்த்துருக்குறேன், ராமகிருஷ்ணர் அம்பாளை பார்த்துருக்கிறார். ஆனால் ஒரே மாதிரி இல்லையே. அதுதான் வடிவம். அது வெவ்வேறு விதமாக அது ஒவ்வொரு தன்மையும் மாறாது. ஆதிசங்கரர் மாதிரியே நான் வரணும் அப்படின்னு ராமகிருஷ்ணர் நினைக்கலையே. ராமகிருஷ்ணர் மாதிரி வரணும்னு நாம் நினைக்கலையே. அது நம்ம நினச்சி பண்ணுற வேலை இல்லை. அது அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் உருவாக்க முடியாது. நம்ம 10 மணி நேரம் பண்ணுற தியானத்தை 12 மணி நேரமாக ஆக்கி இறைவனை வர வச்சிடலாம்லாம் பண்ண முடியாது. 10 மணி நேரம் பண்ணுற தியானத்தை 20 மணி நேரம் கூட பண்ணு, இறைவன் வரமாட்டார். அதுக்கு ஏற்ற பலன் வேணால் கொஞ்சம் கொடுப்பாரு வெஞ்சிய, அது இறைவன் தீர்மானிக்கிற பொருளுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அனுபவங்கிறது வேலை மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். அனுபவத்தை கொடுக்கறதுங்கிறது அவர் தான். இப்போ நான் வேலை செய்கிறேன், எனக்கு என் முதலாளி கூலி கொடுக்கணும். இப்போ முதலாளிங்கிறது அவர் தான் தீர்மானிக்கணும். நாம் தீர்மானிக்க முடியாது. அப்படி நாம் தீர்மானிக்கிற பொருள் இறைவன் கிடையாது. அப்படி நாமளே நாங்கள் 4 மணி நேரம் தியானம் பண்ணல, ஏதாவது கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க முடியுமா போய் அவர்கிட்ட? அப்படி இல்லை. உண்மையாக சொல்கிறேன் நான். அப்போ இந்த மாதிரி என்னன்னா, இப்போ என் வாழ்க்கையிலலாம் அந்த மாதிரி தெரியாது எனக்கெல்லாம். நம்ம தியானம் பண்ணி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவம்லாம் பெறுவோம்னு சத்தியமாக தெரியாது. அப்போ நமக்கெல்லாம் என்னென்னா, தியானங்கிறது என்ன, ஏதோ ஒரு இறை சக்தி வருமா இருக்கு, அது வந்தோடனே கோயில் கட்டணும், சோறு போடணும், வர்றவங்களுக்குலாம் ஏதாவது பழத்தை எடுத்து கொடுக்கணும், இப்படிதான் இருக்க இறை சக்தி. அப்போ கடவுள் ஏதாவது நம்மகிட்ட பக்கத்துல இருந்து பேசுவார் இருக்கு, காட்சியெல்லாம் கொடுப்பாரு. அப்படிதான் உண்மையிலே நம்ம நினைச்சோம். அவர் வருவார், அடிக்கடி நம்மக்கிட்ட ரூம்ல திறந்து பேசுவார் இருக்கு, ஏதாவது சொல்லுவார். அவர் சொல்றதை கேட்டு நம்ம ஏதாவது செய்யணுமா இருக்கு. அப்படிதான் உண்மையிலே நான் நினைச்சேன். நான் இப்போ யோகியின் சுயசரி இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் பார்த்துட்டு, ஒரு யோகானந்தருக்கு இந்த மாதிரி அந்த மகாவதர் சொன்னார்ல, அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் வருவான் இருக்குன்னு ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு பார்த்துட்டே இருப்பேன். இவங்க சொல்லுவாங்க, அதை சொல்கிறத கேட்டு நம்ம ஏதாவது செய்வோம். அப்படின்னா எவனுமே வரமாட்டாங்க. என்னடா அது இவ்வளோ நாள் தியானம் பண்ணுறோம், உள்ளே ஏதோ ஆற்றல் சக்தியெல்லாம் வருது, எவனையுமே காணாம, எப்படி இதை நடைமுறைக்கு கொண்டு வரதுன்னா அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டோம். எல்லா பேத்துக்கும் எல்லா சூழல்லையும் அந்த மாதிரி எல்லாம் நிகழாது. அவருடைய செயல் வேற, உன்னுடைய செயல் வேற அப்படிங்கிறது அடிப்படையா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. இப்போ திருநெல்வேலியில அந்த பொதிகை மலைக்கு 1000 பேர் போறாங்க, 1,00,000 பேர் கூட போறாங்க. அதே மலையில ஃபாரஸ்ட் ஆபீசர் எப்பயுமே பாதுகாத்து இருக்காங்க. எல்லா வகையிலும் அந்த அகத்தியர் தன்மையை அதை உணர்ந்துருக்கிறாங்களா, அதை பார்த்துருக்காங்களான்னு இல்லை. அதுக்காக அகத்தியர் தன்மையை அதை எப்படி பார்க்கணுங்கிறதெல்லாம் இல்லை. அந்த செயல் நினைச்சா நம்மளால பார்க்க முடியுது. அதை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு அதோடையதான் இருக்கு, நம்மளுடையது இல்லை. அது அது டிசைட் பண்ணுது.
அப்போ நாம் சந்திக்கணும். எல்லா பேத்துக்கும் அந்த உயர்ந்த செயல் அலைவரிசையாக வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குது. ஆனால் சில பேரை அது வந்து உள்ளே வந்து வேலை செய்ய நினைக்குது, சில பேரை அது வந்து எடுத்துக்கணும்னு நினைக்குது. அப்போ அதுதான் எடுத்துக்கணும்னு நினைக்குது வந்து நாம் வந்து அதை போயிட்டு அதுக்கிட்ட போய் நம்ம வந்து உருக்கமாக இருக்கிறோம், நீ எனக்கு கொடுத்துருங்கிறதுலாம் இல்லைங்கிறது என் வாழ்க்கையில் நான் பார்த்த உண்மை தத்துவத்துக்குள்ளே பார்த்த ஒரு ரகசியம். அதுதான் நான் வந்து பொதிகை மலையில் மறக்க முடியாத நிறைய அனுபவங்களை நான் பார்த்த இடத்துல அதெல்லாம் எதிர்பார்க்காத நிகழ்ந்த சம்பவங்கள், அதெல்லாம் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத நிகழ்ந்த நிகழ்வுகள். அப்போ அதெல்லாம் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் உருவானுச்சு. அப்போ ஒரு டைமிங்கு, இந்த இடம், இந்த பிளேஸு இதெல்லாம் தீர்மானித்து என்னை வந்து அங்கே உட்கார வச்சாங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ளே உட்காரும் போதே எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா எவனுமே இருக்க மாட்டான், ஒரே சத்தம், என்ன இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். அப்போ அந்த செயலுக்குள்ளே உட்கார வச்சதுக்கு அந்த வாய்ப்பை வந்து உருவாக்குனாங்க. அப்போ அங்கேருந்து தான் அந்த மாற்றத்துக்குள்ளே ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவானுது. இப்போ வீட்டில் இருக்கிறோம், இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து ஒரு நல்ல அலைவரிசையை பெற முடியும். ஏன் சதுரகிரிக்கு போகிறோம்னா சில அலைவரிசையை அருகாமையில் உட்கார்ந்து தான் அதை வந்து ஃபார்மேட் பண்ண முடியும். ஏன்னா அது இங்கே உட்காரும்போது யாராவது வந்து கலைச்சிடலாம், ஏதாவது ஒன்று நடந்துடலாம். அப்போ அந்த இடத்துக்குள்ளே உட்காரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தடுத்து ஆட்கொண்டு உங்களுக்கு அங்கேருந்து இங்கே ஒரு விஷயத்த உள்ளே அனுப்புவாங்க. அப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மலைகளுக்கு குகைகளுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அதுக்கெல்லாம் காரணம் அங்கேருந்து ஒரு அலைவரிசையே இவங்க வந்து உள்வாங்கி இருக்கிறாங்க, அது வந்து கொடுத்துருக்கு, அதுதான் அதோடைய விஷயம். அப்போ அதை வச்சு அவங்க வாழ்க்கையில் மேம்படுறதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு இறை தாக்கம் வந்து பெருசாக மேல் நோங்கிருச்சு. இப்போ வெளியில் பார்க்குறவங்களுடைய உரையாடலில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க என்ன பிரிச்சுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அந்த அலைவரிசை வரலை. இப்போ அலைவரிசை வராத ரெண்டு பெண்கள் மீட் பண்ணும்போது அவங்க மாடர்னையும் டெக்னாலஜி பற்றியும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் சிவனையும் பார்வதியும் வேறு ஒரு விஷயத்த பேசும்போது அவங்க கனெக்ட் ஆக மாட்டுறாங்க. இப்போ அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, நீங்கள் ரொம்ப பிரிச்சுவலாக இருக்கிறீங்க, ரொம்ப ஆன்மீகமாக இருக்கிறீங்க, ஏன் இப்படி ஆகிட்டீங்க, கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இடங்கள்ல இந்த விவாதங்கள் இருக்குது. இப்போ அதை நான் தீர்மானிக்கலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம போட்டிருக்கிற உத்தராட்சியை நான் தீர்மானிக்கலை, அது ஏதோ எனக்கு லைக் பண்ணி நான் பிரிச்சுவலாக இருக்கிறேன்னு காட்டிக்கிறது இல்லைங்கிறத நிறைய பேரால் உணர முடியாது. நம்ம கழுத்தில் இருக்கிறது அது எனக்குள்ளிருந்து ஒரு உணர்த்தி அது நான் போட வச்சிருக்கு. அது நீங்கள் பார்க்குற பார்வையில் என்னென்னா நாங்கள் ஏதோ ஒரு ஆன்மீகவாதி மாதிரியும் எங்களை ஏதோ நாங்கள் வெளிக்காட்டிக்கிற மாதிரியும் நாங்கள் ஏதோ சிவனையோ வேறு விஷயத்தையும் கொண்டு நாங்கள் பரப்புகிற மாதிரியும் நாங்கள் ஏதோ சும்மா இருக்கிறவங்க எல்லாத்தையும் இந்த மந்திரத்தை படிங்கன்னு சொல்கிற மாதிரியும் அப்படின்னு பப்ளிக்கில் உள்ளவங்க நினைக்கிறார். அது இல்லை. அவங்களுக்கே அந்த அலைவரிசை வந்துச்சுன்னா அவங்க நீங்களாச்சும் ஒன்று போட்டிருக்கீங்க, அவங்க 5-6 எடுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அது இதெல்லாம் வந்து நிறைய பேருக்குள்ள அது அந்த அந்த புரிய மாட்டேங்குது. அவங்க வந்து வேற ஒரு பார்வையிலேருந்து அதை பார்க்க தொடங்கிடுறான். இப்படி தான் அதுக்குள்ளே இருக்கிற தன்மைகள் வந்து கிடைக்கப்படுகிறது. அதில் தான் ஒவ்வொரு தாக்கத்தும் ஒரு செயல் வடிவம் இருக்குது. அந்த செயல் கொஞ்சோண்டு இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன மாதிரி ஆளுங்க பேசுகிறத நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. பொலிட்டிக்கலாகவும் இல்லை வேற யாராவது பேசுகிறத நீங்கள் கேட்டுட்டு போயிடுவீங்க. அப்போ கேட்க வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்குது, அதனால தான் இந்த உரைகள்லாம் கேட்க முடியுது, தாக்கு பிடிச்சி நிற்க முடியுது. இல்லைன்னா நீங்கள் வந்து 100% இதை பெருசாலாம் எடுத்துக்க மாட்டீங்க. யாரோ வீட்டில் ஒரு 4 பேர் சொன்னால் வேணா வந்து ஒரு ஆசீர்வாதம் வேணா வாங்கிட்டு போவீங்களே வந்து நீங்கள் இது சம்பந்தமாக பேசியோ ஒரு ஆய்வு செய்ய மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு காரணம் இறைவன் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு செயல் வடிவத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறார். அப்போ நீங்கள் சேஞ்ச் ஆகலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைவன் ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்குள்ள ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அது இறைவனுடைய தாக்கம், அது இறைவனுடைய செயல். தனிப்பட்ட முறையில் நாமளா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்க முடியாது. நாமளாலாம் ஒரு தாக்கத்தை இறை சம்பந்தமாக ஏற்படுத்திக்கவே முடியாது. அதையும் நீங்கள் உணர்ந்துக்கங்க. அதை போய் குழப்பிடாதீங்க. நான் ஏதோ நானே என்னை வந்து இப்படி பண்ணிக்கிறணும் அப்படிலாம் யாரும் நீங்கள் வந்து தயவு செய்து அதை நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இல்லை அப்படிங்கிறத அவசியமாக அதை பார்த்துக்கணும்.
அப்போ ஒரு இறை வடிவம்ங்கிறது, இறை தோற்றங்கிறது ஒரு இந்த மாதிரி வேலைகளுக்குள்ள அது ஒரு செப்பனிட்டு தான் களத்தில் இறங்குவோம். அந்த மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள தான் ஒரு பெரிய வேலை நடக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும்.